ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லற சமையல். நம்ம இன்னைக்கு வீடியோல கடாய் பன்னீர் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் கடாய் பன்னீர் பண்றதுக்காக 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். கடாய் பன்னீர் மசாலா அரைக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 4 வரமிளகாய். நீங்க காரத்துக்கு ஏற்ப வரமிளகாவை கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கோங்க. 2 வெங்காயம் பெருசு பெருசா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 தக்காளி பெருசு பெருசா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/2 கப் குடமிளகாய் ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 8 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, நீள நீளமா வெட்டி வச்சிருக்க இஞ்சி, 3/4 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மெதி, சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க மல்லி இலை, 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு. கடாய் பன்னீர் பண்றதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் மசாலா அரைச்சிக்கலாங்க. அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 4 வரமிளகாய் சேர்த்து மிதமான சூட்ல வறுத்துக்கோங்க. இது வரும்போது ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப இது நல்லா வறுந்துருச்சுங்க, ஒரு நல்ல வாசனை வருது. இப்ப இது வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிடலாம். இது சூடு ஆறுனதும் நம்ம அரைச்சு வச்சுக்கலாம். இப்ப வறுத்து வச்சிருக்க மசாலா ஆறிடுச்சுங்க. இப்ப மிக்ஸி ஜார்ல மாத்தி அரைச்சிக்கலாம். ரொம்ப அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் திரி திரியா இருந்தாலும் பரவாயில்ல. அவ்வளவுதாங்க, கடாய் பன்னீருக்கு இப்ப மசாலா ரெடியா இருக்கு. இப்ப இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்ப எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததும் அதுல 8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமா வதங்கட்டும். இப்ப வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இது தக்காளி சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதங்கட்டுங்க. இப்ப பாருங்க, நம்மளோட வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி சாஃப்ட் ஆயிருக்கு. இதை எடுத்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு ஆறுன அப்புறம் அரைச்சிக்கலாம். இப்ப நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நான் ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி அரைச்சிக்க போறேன். இப்ப பாருங்க, நம்மளோட வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்ப எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஸ்கொயர் ஷேப்ல வெட்டி வச்சிருக்க வெங்காயம் போட்டுக்கோங்க. அது கூடவே வெட்டி வச்சிருக்க குடமிளகாய் சேர்த்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் சேர்த்துக்கோங்க. இது இப்ப லைட்டா வதங்கட்டும். இது பாதி அளவு வெந்தா போதுங்க. இப்ப இது பாதி வெந்துருச்சு. இது எடுத்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கலாம். இப்ப அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்ப எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. இப்ப இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா போட்டுக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட் சேர்த்துருங்க. இப்ப லைட்டா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப 2 நிமிஷம் அது கொதிச்சதும் நம்ம அரைச்சு வச்சிருந்த மிக்ஸி ஜார்லயே 1 கப் தண்ணி ஊத்திக்கோங்க. இது இப்ப மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆகிருக்கு. இப்ப பாருங்க, நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கலந்து விட்டுருங்க.
மறுபடியும் மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆகிருக்கு. நல்லா திக்கா இருக்கு பாருங்க. இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதுல 3/4 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேதி சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க. இது வந்து நல்ல ஃபிளேவர் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறது. இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேதி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்ப 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வதக்கி வச்சிருந்த பன்னீர், வெங்காயம், குடமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுருங்க. இப்ப இது 2 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்ப 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நீளமா வெட்டி வச்சிருக்க இஞ்சி துண்டுகளை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மறுபடியும் 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்ப 2 நிமிஷம் ஆகிருக்கு. மல்லி இலை தூவிக்கோங்க. தூவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஆஃப் பண்ணிட்டு 15 நிமிஷம் மூடி அப்படியே வச்சிருங்க. அந்த மசாலா எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்க சர்வ் பண்ணுங்க. இப்ப 15 நிமிஷம் ஆயிருக்குங்க. பன்னீர் எல்லா மசாலாவும் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கோம். நான் அழகுக்காக கொஞ்சம் மல்லி இலை தூவிருக்கேன். இந்த ரெசிபி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. சப்பாத்தி, ரொட்டி, பரோட்டா, நான் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷன்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லற சமையலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.